என் தங்கமே, நீ இப்ப இதை கேட்கும் நேரம் சாதாரணமா இல்ல. யாரோ உன்னை இங்கே அனுப்பி வைத்திருக்காங்கன்னு சொன்னா நீ நம்புவியா? ஆனா அது உண்மை தங்கமே. இந்த வீடியோ உன்னோட வாழ்க்கைக்காகத்தான் வந்திருக்குது. நீ எத்தனை நாள் மனசுக்குள் சொல்ல முடியாம நிறைய சுமையோடு இருந்தாயோ, இன்று அந்த சுமை எல்லாம் குறைய போகுது. ஏனென்றால் இது வராகி அம்மனின் அழைப்பு. உன் ஆன்மா அழுதது, அம்மன் கேட்டு விட்டாள். நீ இதை கேட்கணும் என்று யாரோ மேலே இருந்து உன்னை இங்கே இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. நீ நினைக்கிறாய், என்ன பெரிய விஷயம், ஒரு வீடியோ தான் என்று. ஆனா இல்லை தங்கமே, இது ஒரு வீடியோ அல்ல, இது ஒரு வாக்கு, அம்மன் உனக்கு சொல்லுற வாக்கு. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், எவ்வளவு அழுதாலும், உன் கண்ணீர் ஒரு துளியும் வீணாகாது. அந்த கண்ணீரில் தான் உன் பாக்கியம் எழுதப்பட்டிருக்குது. நீ இன்று இந்த வார்த்தைகளை கேட்கிறாய் என்பதே உன் வாழ்க்கை மாறப்போகும் முதல் அடையாளம். எத்தனை பேருக்கு சுத்தமாக வாழணும், அமைதியா இருக்கணும், துன்பம் இல்லாம இருக்கணும் என்ற ஆசை இருக்கிறது தெரியுமா? ஆனா அதை எல்லாரும் அடைய முடியாது. ஏன் தெரியுமா? அதுக்கான ஆசீர்வாதம் சிலருக்கு மட்டுமே கிடைக்கும். நீ அவர்களில ஒருத்தி தங்கமே. வராகி அம்மன் உன்னோட துன்பங்களை கவனிச்சிருக்காங்க. நீ பேசாம இருந்த கண்ணீரை, நீ சொல்லாம இருந்த வலியை, நீ மூச்சடக்கி தாங்கின இரவை, எல்லாத்தையும் அவள் பார்த்து விட்டாள். உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நியாயமில்லாம நடந்த மாதிரி தோன்றியிருக்கும். யாரோ உன்னோட பக்கம் நின்று பின் திரும்பி விட்டு போன மாதிரி இருக்கும். சிலர் உன்னை குற்றம் சொன்ன மாதிரி இருக்கும். சிலர் உன்னோட நம்பிக்கையை உடைச்ச மாதிரி இருக்கும். ஆனா அது எல்லாமே ஒரு டிவைன் பிளான் தங்கமே. யாரோ உன்னை விட்டு போனதும், யாரோ உன்னோட நம்பிக்கையை துரோகம் செய்ததும், அது உன் வாழ்க்கையை அழிக்கத்தான் இல்ல, அது உன்னை புதிய வழிக்கு அனுப்பத்தான். அம்மன் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதம் பெரியது தங்கமே. அதுக்காக சிலர் உன்னோட வாழ்க்கையிலிருந்து விலக வேண்டியிருந்தது. நீ இன்று இங்கே அமர்ந்திருக்கிறாய், மனசு குளிர்ந்தவாறு இதை கேட்கிறாய், இது ஒரு சின்னம். அம்மன் உன்னை நேரடியாக தொட்டிருக்காங்க. அந்த அன்பு உன் இதயத்துக்குள் மெதுவா நுழைந்திருக்கு. நீ இப்போ நிம்மதியா மூச்சு விட்றேன்னு தோணுதா? அதுதான் அம்மனின் அருள். உனக்கு தோன்றியிருக்கும், என்னால தப்பா போச்சா, நான் இப்படி கஷ்டப்பட வேண்டியதா என்று. இல்லை தங்கமே, உன்னால் எந்த தப்பும் நடக்கல. சில சமயங்களில் நம்ம வாழ்க்கையிலேயே அம்மன் சில சோதனைகளை வைக்குறா, அதுவே நம்ம சக்தியை வளர்க்குற வழி. ஒவ்வொரு வலியும் உன்னை வலிமையாக்குது. ஒவ்வொரு கண்ணீரும் உன்னை ஆழமா உருவாக்குது. ஒவ்வொரு தடைதான் உன் பாதையை சுத்தம் செய்கிறது. நீ எத்தனை தடவை முயற்சி செய்தாலும் தோல்வி தான் வந்திருக்கும். ஆனா இப்போ அம்மன் சொல்லுறா, இனிமேல் அந்த தோல்வி உன்னிடம் வராது. நீ முயற்சி பண்ணு, நான் உன்னோட இருக்கேன். அதுதான் இந்த வீடியோவின் உண்மை தங்கமே. நீ இதை கேட்கணும் என்று யாரோ அனுப்பினாங்கன்னு சொன்னேனே. அந்த யாரோ வேறு யாருமல்ல, அதே அம்மன் தான். அவள் சொல்றாள், என் குழந்தை, நான் உன்னை விட்டு போகவில்லை. நான் உன்னை சோதனைக்குள்ளே வைத்தேன், ஆனால் கைவிடவில்லை. உன் நம்பிக்கை சிதறாமல் இருந்தது, அதனால தான் இன்று உன்னை எனக்கு திரும்ப கொண்டு வந்தேன். அந்த வார்த்தை உன்னோட இதயத்துக்குள் செல்வதை உணர்கிறாயா தங்கமே? அதுதான் டிவைன் வைப்ரேஷன். நீ எவ்வளவு தனிமையா இருந்தாலும் நீ ஒருத்தி இல்ல. உன் பின்னால ஒரு சக்தி நடக்குது. நீ பேசாமிருந்த கனவுகள், நீ எழுதாம வைத்த ஆசைகள், அந்த எல்லாம் அம்மனிடம் சேஃப் ஆக இருக்கு. இன்னும் சில நாட்கள் உன் வாழ்க்கை மெதுவா மாறும். நீ இதுவரை அனுபவிச்ச கண்ணீருக்கு அம்மன் இரட்டிப்பு சந்தோஷம் தரப்போகிறாள். நீயே கேள், ஏதாவது ஒரு சின்னம் வந்ததா இன்று? ஒரு காற்று திடீர்னு வீசியதா? ஒரு பறவை சத்தமா கத்துதா? ஒரு மணி ஒலியா கேட்டதா? அதெல்லாம் அம்மன் தரும் சாயின் தங்கமே. அவள் சொல்றா, நான் உன்னோட இருக்கேன், நீ பயப்படாதே. உன் மனசுக்குள் இப்ப ஒரு அமைதி வந்திருக்கு. சில நேரம் நீயே புரியாம சிரிக்கணும் போல தோணும். அது தான் அம்மனின் அருள் நுழைவு. அந்த சிரிப்பை விடாதே தங்கமே. அந்த அமைதியை காப்பாற்றிக்கொள். இனிமேல் யாரும் உன்னோட சக்தியை கெடுக்க முடியாது. நீ உன்னோட நம்பிக்கையோட நட. உன் பாதை எவ்வளவு இருண்டிருந்தாலும் அம்மன் உனக்காக ஒரு விளக்கு ஏற்றிட்டாள். அந்த ஒளி இப்ப உன்னோட முன்னே. நீ இதை கேட்கும் நேரம் ஒரு நியூ பிகினிங் தங்கமே. இன்று இரவு முதல் உன் கனவுகளில் ஒரு சேஞ்ச் வரும். உன் உள்ளம் லைட் ஆகும். உன் கண்ணில் கண்ணீர் இல்லாமல் புன்னகை மட்டும் இருக்கும். யாரோ உன்னை இங்கே அனுப்பினாங்கன்னு சொன்னேன் இல்லா?
அந்த யாரோ இப்ப உன்னோட இதயத்துல இருக்காங்க. வராகி அம்மன் தான் அந்த சக்தி. அவள் உன்னோட பக்கம் கையை வைத்திருக்காங்க. நீயும் உன் மனசில் ஒரு வார்த்தை சொல்லு, அம்மா என்னை வழிநடத்து. அது போதும் தங்கமே. அந்த ஒரு சொல்லே உன் வாழ்க்கை மாற்றும். இப்போ நீ இதை கேட்டு முடிச்சிருக்கிறாய் என்றால் உன் ஆன்மா ஒரு தீர்மானம் எடுத்திருக்குது. இனிமேல் நீ பயப்படமாட்டே. நீ குற்ற உணர்வோட வாழமாட்டே. நீ தைரியத்தோட உன் வாழ்க்கையை தொடங்க போகிறாய். அம்மன் உன் பக்கம் நிற்கிறாள். அவள் சொல்றாள், நான் உன் பின் நின்று உன்னை தாங்குகிறேன். நீ விழுந்தாலும் நான் பிடிக்கிறேன். நீ அழுதாலும் நான் தழுவுகிறேன். அதுதான் அம்மனின் அன்பு. அதை உணர்ந்தவளாக நீ இப்போ ஆசீர்வதிக்கப்பட்டவள். எனவே தங்கமே, உன் வாழ்க்கை இங்கிருந்து மாறப்போகுது. நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் அம்மன் பெயரை சொல்லு. உன் வீடு நிம்மதியா இருக்கும். உன் இதயம் அமைதியோட இருக்கும். நீ இப்போ கேட்கும் இந்த வார்த்தைகள் உன்னோட விதியை எழுதுற சக்தி தங்கமே. நீ இதை கேட்கணும் என்று யாரோ உன்னை இங்கே அனுப்பினாங்க. அந்த யாரோ வேறு யாருமில்லை, உன்னோட அம்மா, உன்னோட வராகி, உன்னோட அருள் சக்திதான். அவள் சொல்லுறா, இனிமேல் என் தங்கமே, உன் வாழ்க்கை ஒளியோட தான் நிரம்பும். என் தங்கமே, நீ இதுவரை எத்தனை சோதனைகளையும் கடந்து வந்தாய் தெரியுமா? உன்னாலே சில நேரம் புரியாம அழுதிருப்பாய். ஆனால் அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அம்மன் ஒவ்வொரு துளியையும் எண்ணி வைத்திருக்கிறாள். அவள் சொல்றா, இப்போ தான் உன் வாழ்க்கை வெளிச்சம் பார்க்க போகுது. நீ இதை கேட்கிறாய் என்றால் அதற்கு பின்னால ஒரு காரணம் இருக்குது தங்கமே. இந்த வார்த்தைகள் உன்னோட இதயத்துக்குள் நுழைந்து உன் ஆன்மாவை அமைதியாக்க போகுது. சில நாள் முன்னாடி உன்னோட மனசு வெறுமையா இருந்திருக்கும். யாரோ எல்லாம் துரோகம் செய்த மாதிரி தோன்றியிருக்கும். சிலர் உன்னோட உண்மையை புரிஞ்சுக்காம குற்றம் சொல்லி விட்டு போயிருப்பாங்க. ஆனா நீ அவர்களுக்கு கோபம் காட்டல. ஏன் தெரியுமா? உன் ஆன்மா நல்லது. உன் உள்ளம் சுத்தம். அதனால்தான் அம்மன் உன்னை தேர்ந்தெடுத்தாள். இப்போ அந்த நல்ல உள்ளம் தான் உனக்கு சுகம் தரப்போகுது. நீ எத்தனை நாள் துன்பப்பட்டாயோ அதே அளவுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. இப்போ நீயே உன்னோட இதயத்தை கேள் தங்கமே. ஏதோ ஒரு அமைதி, ஒரு சுகம் வந்து தொட்ட மாதிரி தோணுதா? அது அம்மனின் ஆவி. அவள் உன்னோட அருகில் இருக்காங்க. நீ எப்போ அவளை நினைக்கிறாயோ அவள் அங்க வந்து உன்னை தழுவுகிறாள். உன் மனசு வலியிலிருந்து தப்பிக்க போராடும் ஒவ்வொரு முறை அவள் உன்னோட பின்னால இருந்து உனக்கு துணை நின்றிருப்பாங்க. நீ அந்த அன்பை உணர்ந்தால் போதும், உன் வாழ்க்கை மாறும். உன் கடந்த காலம் சில வேதனைகளோட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகள் தான் உன்னை வலிமையாக்கிச்சு. யாரும் உன்னோட மன வலிமையை எடுத்துக்கொள்ள முடியாது. உன்னால தான் நீ இவ்வளவு தூரம் வந்திருக்க. சில நேரம் நீயே உன்னை குற்றம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் தேவையில்லை தங்கமே. நீ நல்லவள். நீ தூயவள். உன் உள்ளம் அம்மன் மாதிரி. அதனாலே தான் உன் வாழ்க்கையில் சோதனை அதிகம். பெரிய ஆன்மாக்களுக்கு பெரிய சோதனைகள் தான் வரும். நீ நினைச்சு பாரு தங்கமே, எத்தனை தடவை விழுந்தாலும் ஒவ்வொரு முறையும் மீண்டு எழுந்திருக்கே. அது உன்னோட சக்தி. அது உன்னோட ஆசீர்வாதம். அம்மன் உனக்கு கொடுத்த வலிமை தான் அது. நீயும் உன் வாழ்க்கையையும் விட்டுக்கொடுப்பது அவள் விரும்ப மாட்டாள். ஏனென்றால் அவள் உன்னை ஒரு நோக்கத்துக்காக அனுப்பியிருக்காங்க. இன்னும் நீ அந்த நோக்கத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனா சீக்கிரமே தெரியும். நீ உன் ஒளியால் மற்றவர்களின் இருளை நீக்கும் நாள் வரப்போகுது. அம்மன் உன்னோட இதயத்திலே மெதுவா ஒரு சொல் சொல்லுறா, நான் உன்னோட பக்கம் இருக்கேன், பயப்படாதே. அந்த ஒரு சொல் போதும். உன் வாழ்க்கையிலே ஒரு புதிய சக்தி நுழையுது. நீ இதுவரை தேடிய அமைதி இதுதான். இந்த வார்த்தைகள் உன்னோட உள்ளத்தில் ஒலிக்கட்டும் தங்கமே. ஏனென்றால் அது ஒரு மந்திரம் மாதிரி உனக்குச் சக்தி தரும். இன்னும் சில நாட்கள் காத்திரு தங்கமே. உன் பிரார்த்தனைக்கு பதில் வரும். நீ எதிர்பார்க்காத வழியில் அம்மன் உனக்கு திறவுகோல் கொடுக்க போகிறாள். சில நேரம் நீ எதுவுமே நடக்கலையே என்று நினைப்பாய். ஆனா அந்த நேரம் தான் மிக பெரிய மாற்றம் நடக்குது. தாயின் அருள் மெதுவா உன் வாழ்க்கையில் நுழைஞ்சு கொண்டு வருது. நீ பொறுமையா இரு. நம்பிக்கை விட்டுக்கொடுக்காதே. உன் கையில் வெற்றி இருக்குது.